சின்சான் டோரேமான், நான் வந்து பார்த்தேன்னா படத்துக்கு போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன்டா. வரீங்களா? கருப்பு படத்துக்கு போயிட்டு வந்துடலாம். கருப்பு படத்துக்கு போகலாம். சரி, எத்தனை மணிஷோ? 7 மணி வந்தாதா? இல்லைப்பா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வரல. அதாவது நைட் ஷோ தான்டா. நைட் ஷோ போய் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு வரலாம். டோரேமான் வா, நைட்டு போயிட்டு படம் பார்த்துறோம், சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு வரோம். ஓகேவா? ஓகே, அப்போ பார்க்கங்க, மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அழுத்தி அதில் பார்த்துங்க. ஓகே சிஜே, படம் சூப்பராக இருந்தது, பார்த்தாச்சு. ஆமாம், நைட் ஷோ போய் புக் பண்ணியிருக்கேடா. காலை ஷோ புக் பண்ணிக்கலாம்ல. பாரு, வழியே தெரிய மாட்டேது, லைட்டே போட மாட்டாங்கடா. இந்த மேஜர் லைட்டே போட மாட்டேங்குது இந்த ஊருக்கு. சரி போகலாம். வணக்கம். இன்னைக்கு பதில் வச்சுக்க, செம்மையாக சமைக்கிறோம், செம்மையாக ருசிக்கிறோம். இன்றைக்கி எதாவது ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி கொடுறேன். என்னடா அடிச்சிட்ட? திடீர்னு பிரேக் பிடிக்கவே மாட்டேது. நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலடா. எல்லாம் சீட் பெல்ட் சொல்லுங்க, சேஃபாக போட்டுருக்காங்கன்னா பிரேக் பிடிக்க மாட்டேது. காலெல்லாம் பறக்க முடியாதா? ஐயோ, அதுவும் வேற தடுக்குது. டோரேமான் பார்த்து பத்திரமா இருக்கா? எதுவும் பேனிக் ஆகாதீங்க, எல்லாம் பார்த்துக்கலாம். அதனால் அமைதியாக இருங்க. ஓகே, சீட் பெல்ட் மட்டும் பிடிச்சி டைட்டாக பிடிச்சி, சீட்டோட காலெல்லாம் டைட்டாக பிடிச்சிக்கோங்கடா. நான் 2 நாளில் நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து நினைக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. சரி சின்சான் டோரேமான், உங்களுக்கு எதுவும் அடியெல்லாம் படலை? எனக்கு சரியான காயம்டா, கையெல்லாம் இன்னும் கூட வலிக்குது தெரியுமா? அது ஓகே தான் சீதே. இங்கே பாவே, நான் பார்த்துன்னு வச்சுக்க, ப்ளூ கலர் சட்டை போட்டுன்னு மண்டையை உருட்டியாக வச்சுருக்கேன். நான் தான்டா அவனை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். நான் தான்டா எங்கள் சின்சானே. ஆமாம், நான் தான் டோரேமான். நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கா சிஜே. ஆக்சுவலாக நான் சிவப்பு சட்டை மஞ்சள் ட்ரௌசர் எப்படி இருக்கு? எனக்கு நல்லா இருக்கா? விளாடாதீங்களா. நானே 2 நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து டயர்டாக இருக்கேன். நீங்கள் வேறு விளையாடிட்டு இருக்கீங்க. என்னடா மோட்டு பற்றி இவனுங்க சொல்லிட்டு இருக்கானுங்க? சிஜே சமையலான்னு சொல்கிறேன். அவன் சொல்கிறது உண்மைதான்ப்பா. 2 பேருக்கும் ஹாஸ்பிட்டல், 2 பேரும் ஒரே சீட்டில் உட்காந்து, அதை பக்கத்தில் பின்னாடி சீட்டில் உட்காந்துனால அவனுக்கு 2 பேருக்கும் சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சாமா. ஏன்னு சொன்னேன், நான் தான் டோரேமான், என்னோட கேஜெட் பை எங்கன்னு கேட்குறானுங்க. அப்புறம் தான் ஃபோட்டோ காட்டி மிரர் காட்டுனுங்க. அப்புறம் தான் சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆனது எங்களுக்கு புரியுது. இதெல்லாம் நம்புற மாதிரிடா இருக்குது. 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, எனிவேஸ் நான் போயிட்டு சயின்டிஸ்ட் கிட்டே கேட்டுட்டு அப்புறம் இது உண்மையாக போய் நான் நம்புகிறேன். சரியா? நான் போயிட்டு வரேன். இவங்க 2 பேரும் பத்திரமா பார்த்துக்கோங்க. நாங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான்ப்பா. நீ நம்ப முடியலன்னு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நீ போயிட்டு வா. நீ சயின்டிஸ்ட் சொல்கிறத நம்புவேன். சின்சான், நீ சொல்கிறது எதுவும் எனக்கு நம்புற மாதிரி தெரியல. நான் வந்து பார்த்தேன்னா இவர் சயின்டிஸ்ட் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். அவரை பார்க்க தான் நான் போயிட்டுருக்கேன். பத்திரமா சேஃபாக வீட்டில் இருங்க. என்கிட்ட சொன்ன மாதிரி இன்னொருத்தங்கிட்ட சொல்கிறாதீங்க, கல்லை தூக்கி அடிப்பானுங்க. சரியா? நான் போயிட்டு வந்துடுறேன். உங்களை நம்புற மாதிரியே இல்லைடா. இவனுங்க இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கானுங்க. பார்த்துலோ, அவனுங்களை பார்த்துக்கோ, புரியுதா? அவனுங்க பேசுகிறது எதுவும் சரியில்லை. அங்கே பாரு, டோரேமான் கீழே குதிக்கிறான். அதெல்லாம் நான் நான் பார்த்துக்கிறேன். என்னம்மா, எனக்கு ஒரு டீயும் சமோசா மட்டும் வாங்கி கொடுத்துட்டு பாடா. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீ பத்திரமா போயிட்டு வாடா சிஜே. எந்த நேரத்தில் பத்திரமா போயிட்டான்னு சொன்னியோ, நான் எடுத்துகிட்டு போய் இடிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன நினச்சிட்டு இருக்கானுங்க இவனுங்கெல்லாம்? சிஜே மொட்டை மண்டை, அதனால் இவன் எல்லாம் கேனை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களா என்னென்னு தெரியல. என்னை ஏமாற்றிட்டே இருக்காங்க கைஸ். அதாவது இப்போ வந்து நான் சயின்டிஸ்ட் பார்க்க போவேன். அவர்கிட்ட நான் அந்த மாதிரி சொல்லுவேன், நான் சின்சானும் டோரேமானும் சோல் சேஞ்ச் ஆகிட்டாங்கண்ணே. எப்போ ஒரு மிஷினும் ஒரு மனுஷனும் சோல் சேஞ்ச் ஆவான் அப்படின்னு அவன் என்னை பார்த்து கேட்டானா நான் என்ன பதில் சொல்கிறது? இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நான் போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் போய் திரியணுமா? டீ சமோசம் இவங்க வாங்கி தரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் அழுத்தி ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் இந்த சிஜியோட புலம்பெல்லாம் நீங்கள் கேட்குறீங்கன்னு நான் நினைப்பேன். ஓகேவா? நான் சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேம்ப் பக்கத்தில் தான் என்னை வந்து மீட் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. அதனால் தான் நான் இங்கே வந்திருக்கேன். இது இங்கே இருக்க சயின்டிஸ்ட் சார். சிஜே இங்க வா. நான் உன்கிட்ட தான் பேசணும். அதாவது பண்ண நீ சொல்லியிருந்தல ஃபோன்ல சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆனது, அது உண்மையாக தான் நடந்திருக்கு. அதாவது பண்ணா இங்கே அடிச்ச நான் உன் மண்டில் ஒரு அடி, அந்த இடத்துல 2 பேருக்கும் பிரெயின் பண்ணா டச் ஆகி சேம் டைம்ல சேம் பிச்சில் சேம் செகண்ட்ல சர்ச் ஆச்சுன்னா அந்த மாதிரி சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு சயின்டிஃபிக்காக பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் நம்புகிறேன். நீங்கள் சொல்கிறதுனால நம்புகிறேன். ஓகே, நான் போயிட்டு அவனுங்க இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள் சயின்டிஸ்ட் எனக்கு. ஏன்னா எனக்கு இப்போ எப்படி நான் அவனுங்க 2 பேரும் மாற்றுறது? இப்போ தான் ஒரு பிரச்சனைலேருந்து மீன் வந்திருக்கேன். நீங்கள் வேறு என்னை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள். ஏதோ நீங்கள் நிறைய கேட்டேன், நிறைய ஹெல்ப் கேட்டேன், மெடிசன் கேட்டேன், அதெல்லாம் கொடுக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி சோல் எக்ஸ்சேஞ்ச் எனக்கு பண்ணலாம் தெரியாது. நீ வேணா காட்டெருமை காந்தார்கிட்ட ட்ரை பண்ணி பாரு, அவர்கிட்ட தெரியுதான்னு பார்ப்போம். காட்டெருமை காந்தாரவா? அவர் இப்போ எனக்கு பற்றி நல்லா தெரியும். போன வாட்டி சின்சான் எவ்வளோ வந்திருப்போம் அவர் தான் துரத்தி அடிச்சார். ஓகே, நான் அவர்கிட்ட போகிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சயின்டிஸ்ட். அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஃபர்ஸ்ட்லாம் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ அவர் ஹெல்ப் பண்ணுவேன். நான் நம்பி போகிறேன். ஓகே, ஹலோ காட்டெருமை காந்தாரா சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பற்றி நான் பேசணும் சார். ஓகே, ஹலோ சிஜே, நான் பார்த்தா மாடு வச்சுட்டு இருக்கேன் சிஜே அப்படின்னு என்ன நினைக்காத. நான் மாட்டில் தான் என்னோட சக்தியே வச்சுருக்கேன்.
காந்தாரா இதெல்லாம் நான் வந்துட்டு கேட்கவே இல்லை. நீ ஆடு மேய்க்கிறியா மாடு மேய்க்கிறியா முயலை கூட மேய்ச்சிக்கோ. நான் உனக்கு ஃபோன் பண்ண விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா சின்சானும் டோரேமானும் சோல் சேஞ்ச் ஆகிடுச்சு. அது எப்படி மாற்றதை நான் சயின்டிஸ்ட் கிட்ட போய் கேட்டால் காட்டெருமை காந்தாரா கிட்ட கேளுன்னாங்க. சரி நீ கூட தவம் பண்ணிட்டு இருப்பேன், நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நீ என்னன்னா எருமாடு மேய்ச்சிட்டு இருக்கேன்னு வீடியோ காலில் சொல்லிட்டு இருக்க. ஹலோ சிஜே, நான் எனக்கு தெரிஞ்சு சோல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு பண்ணலாம். ஆனால் சோல்லாம் இந்த காலத்து யாருக்குமே எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. அதுவும் மைண்டில் பட்டாலும் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. ஹலோ காட்டெருமை காந்தாரா, உன்னோட ஜென்ரல் நாலேஜாக நான் கேட்கல. இது எப்படி சரி பண்ண முடியும் உன்னோட சொல்யூஷன் இருக்கான்னு தான் நான் கேட்டேன். உன்னோட கமெண்ட்லாம் நான் இங்கே வந்து கேட்கல, புரியுதா? எனக்கு ஒழுங்காக இதுக்கு பதில் இருந்தால் நீ சொல்லலன்னு நான் வேறு ஆளை பார்த்துக்குறேன். தீய சக்தி பவர் எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா இருக்குது. அவனுங்க 2 பேர் எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆனாலும் எந்த செகண்டில் ஆனாலும் அதே இடத்துல அதே நேரத்தில் அதே செகண்டில் ஆக்சிடென்ட் ஆனால் மாற வாய்ப்பு இருக்குது. அதே இடத்துல அதே நேரத்தில் அதே செகண்டில் ஆக்சிடென்ட் ஆனால் மாறலாம் வாய்ப்பு இல்லை. அவனுங்க உயிர் போக தான் வாய்ப்பு இருக்குது. கூட சேர்ந்து என்னோட உயிரும் தான் போகும். காட்டெருமை காந்தாரா, அவங்கக்கிட்ட சொல்யூஷன் இருக்க மாதிரி எனக்கு ஒன்றும் தெரில. நானே இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன். நீங்கள் ஆடு மாடு கோழி எல்லாமே வச்சுட்டு ஜாலியாக இருங்க, உங்கள் வெக்கேஷன் என்ஜாய் பண்ணுங்கள். எப்போ மெத்தபத்தில் எங்கேருந்து தான் கண்டுபிடிச்சிங்க இந்த மாதிரி ப்ராங்க? அப்படியே நம்பிட்டான்ப்பா. சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆனோன்னா அப்படியே பாச்சே நம்பிட்டான். அப்படியே மோட்டு மண்டையில் முடியலன்னு தடா பேர். ஆனால் மண்டையில் சுத்தமாக மூளை இருக்குன்றது உறுதிப்பட்டடா இன்னைக்கு. எப்பா சின்சான செம்மையாக தேட போகிறான். செம்மையாக இன்னைக்கு அவனுக்கு ப்ராங்க் பண்ணி அசத்த போகிறான். அதுக்கு முன்னாடி டொரேமானே, நீ சின்சானு நீ கற்பனை பண்ணிக்க போடுறா. நீங்கள் பாருங்க, இன்றைக்கி ஃபுல்லாக முடிகிற வரையும், அதாவது இந்த பிளானை நம்மளாம் போய் சொல்கிற வரையும் நானும் சின்சானும் யாருக்கிட்டையும் வாய் உதற மாட்டேன்ப்பா. இந்த ப்ராமிஸ் நான் உனக்கும் பத்திரிக்கா நான் பண்ணி கொடுத்துட்றேன். என்ன ஹே மேன், நான் எனக்கு இருக்க மூளைக்கு நான் என் மூளை சமானத்தை பிரயோஜனம் பண்ணியிருக்கேன். உன்னையும் டோரேமானையும் நாங்கள் கடத்த போகிறோம். கடத்தி காட்டெருமை காந்தாரா கிட்ட விற்க போகிறோம்டா. ஒழுங்கு மரியாதை எங்கள் கூட வர வழியை பாருங்க. ஓகேப்பா, வீட்டுக்கு கிளம்புவோம். அந்த காட்டெருமை காந்தாரா ஹெல்ப் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியல. எப்போ காட்டெருமை காந்தாரா இங்கே பாருப்பா, எனக்கு எப்படி பண்ணுறேன்னு தெரியாது. எனக்கு ₹1,000 ரொக்கப்படுத்த கூட நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அவனுங்க சோல் எக்ஸ்சேஞ்சுன்னு அவனுங்களே ப்ராங்க் பண்ணுறான். டோரேமானை மண்டையை கசக்கி அவனே சொல்ல வச்சு சிஜே சயின்டிஸ்ட்டை தேடி போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா வச்சுக்கோ இங்கே வந்துட்டு நான் விட்டு சொல்கிறேன். அதே மாதிரி அவனுக்கு நான் கடத்தி ஒரு மூட்டை பையில் போட்டு வச்சிட்டேன்ப்பா. நீ மோட்டோ, நீ அதுக்கு எப்பாப்பான்ற எப்பா சப்பா சோப்பு டப்பாலாம் வந்துட்டு யாரும் கேட்கல. எனக்கு தேவை அவனுங்களோட இது ஃப்ராங்க்லின் என்கிட்ட கடத்திட்டு வர சொன்னான். ஹே மேன், யார் மேன் அந்த ஃப்ராங்க்லின்? டாக்டர் சயின்டிஸ்ட் தெரியுமா? அவர் தான் ஃப்ராங்க்லின். அவரும் நானும் தான் சேர்ந்து சிஜேவை கடத்தினா அதுக்கு ஒரே ஒரு வழி சின்சான் டோரேமான் தான். அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனால் தான் சிஜேவை மாட்டுறதுக்காக சின்சான் டோரேமான் நாங்கள் கடத்த போகிறோம். சூப்பர் பிளான் மேன். அதுக்கு நாங்கள் ₹1,00,00,000 எங்களுக்கு கொடுத்துரு. நாங்கள் உங்கள் வழியிலே குறுக்கில் வரமாட்டோம் மேன். ₹1,00,00,000 நான் விட்ட அப்புறமா தரேன். சரி, யாரும் வர மாதிரி இருக்குது. நான் இந்த செவரு குடிச்சு எகிரி ஓடிடுறேன். சரியா, வட்டா, பாய் பாய். ஓகே மேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ் இருக்குது. ஃபுல்ஃபில் நகரில் எங்களுக்கு ஒரு வீடு, சொந்தமாக ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் நம்ம கடத்தி வச்சிடலாம். என்ன செவரு? ஒரு 8 அடி செவரு போட்டு வச்சுருக்கோம். ஐயோ, யாரோ வர மாதிரி இருக்குது. அப்படியே டப்பு ஏஞ்சி ஓடிட வேண்டியது தான். அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப ரிஸ்க்குடா. காட்டெருமை காந்தாரா, ஓடு 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 ஓடு. யார் அது நம்ம வீட்டு செவரு ஏறி குடிச்சு போகிறது? யாரும் பார்த்த மாதிரி மூஞ்சி மாதிரியே இருக்குது. அந்த சைடு மாதிரி யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது. மோட்டு பத்துலுவா இல்லை யாரும் நிற்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. சரி, ஓகே, அந்த சைடு போவோம். எப்போ பத்துல வாப்பா நம்ம வீட்டுக்குள்ளே போவோம். சீஜை வந்துட்டான் போல இருக்குது. இந்த காட்டெருமை காந்தாரா ஹெல்ப் கேட்டால் பண்ண மாட்டான். ஆனால் இப்போ நாலாவது டைமில் வீட்டில் திடுற மாதிரி எகிரி குடிச்சு போய்கிட்டு இருக்கான். சரி, நம்மளும் எவரும் ஏறி குடிப்போம். யாரும் எகிரி குதிக்கிறாங்க. ஐயோ எம்மா கீழே விழுந்து வாரியாச்சு. சரி யார் அவனுங்க? டேய் மோட்டு பத்துலுவா, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அப்பா ஒன்றும் இல்லைப்பா சுவிட்சா, அதாவது மரத்துக்கு தண்ணி ஊற்றலான்னு வந்திருக்கோம். நீங்கள் நல்ல காலத்து மரத்துக்கு தண்ணி ஊற்ற மாட்டீங்க. இப்போ நம்ம வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, இந்த டைமில் மரத்துக்கு தண்ணி ஊற்றுறீங்க. அவன் வந்துட்டு பண்ணது காட்டெருமை காந்தாரா தானே? உண்மையை சொல்லுங்கள். எப்பா சுவிட்சா சொல்கிறத நம்பப்பா. போய் ஒரு போய்ட்டு சம்பளம் சேர்த்துடும். அப்போ ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு வந்து அவசர தேவை ஹெல்ப். அதாவது சின்சான் கூட டோரேமானுக்கும் சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு. அது சயின்டிஸ்ட்டும் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பிரெயினில் இதுவாச்சுன்னா நடக்கும் அப்படின்றது அவரும் சொல்லிட்டார். ஒரு நல்லவனாக இருந்தால் ஒரு ஃபோன் பண்ணோன்னா ஹெல்ப் பண்ணும். இல்லையா ஹெல்ப் பண்ண முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இந்த காட்டெருமை காந்தாரா என்ன பண்ணுறான்னா, இல்லை நான் வந்து மாடு மேய்ச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இது வந்து நம்மளை அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. சரின்ட்டு செவரு வச்சு வந்துட்டு போகிறாரு. எதுக்கு வந்துட்டு போகிறாரு, ஏன் வந்துட்டு போகிறாரு? நம்ம கேட்கும் போது ஹெல்ப் பண்ணோம். அதை விட்டுட்டு எதுக்கும் வீட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான்னு தெரில. நானும் இந்த சின்சான் டோரேமானை தேடி பார்த்துட்ருக்கேன். ஜிம்மில் இருப்பானுங்க நினச்சி வந்தால் ஜிம்லேயும் இல்லை. ஆல் ஓவர் சிட்டியில் என் பழைய வீட்டிலேருந்து எல்லா இடத்துமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நான் அவனை தேடிட்டோம். இவனுங்க வேறு எங்கே போனானுங்கன்னே தெரில. எனக்கு வேறு மண்டை வெடிகிற மாதிரி இருக்குது.
சரி இந்த மோட்டு பத்தில் கூட்டிகிட்டு அவனுங்களை கூட்டிகிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வர வேண்டியது தான். இங்கே தானே இருந்தானுங்க ஸ்விம்மிங் பூல் முன்னாடி. மோட்டோ பத்துலோ டே எங்கடா போனீங்க? எங்கேயாவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா வெளில வாங்க, எனக்கு வேறு நிறைய டென்ஷன் இருக்குது, இதுக்கு நடுவில் நீங்கள் வேறு பண்ணாதீங்க. ஒருவேளை வீட்டுக்கு வெளியே போயிருப்பானுங்களோ. இங்கே தானே இருந்துட்டு போனானுங்க. நான் போய்ட்டு ஜிம்முக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே எங்கே போயிட்டானுங்க அவனுங்க. ஐயோ அங்கே ஒரு அக்கா வராங்க, அவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம் மோட்டு பத்தில் எங்கே போனாங்கன்னு. அக்கா மோட்டு பத்தில் எங்கே போனாங்க உங்களுக்கு? காட்டெருமை மாஸ்க்னா கண்டிப்பாக அது காட்டெருமை காந்தாராவாக தான் இருக்கும். அவன் எதுக்கு இங்கே வரணும்? அவன்கிட்ட எதுக்கு இந்த மோட்டு பற்றி பேசணும்? ஏதோ சரியில்லை, ஏதோ தப்பாக படுது. சரி ஃபோனில் ஏதாவது மெசேஜ் ஏதாவது கடத்திட்டோன்னு வந்திருக்கா நம்ம பார்ப்போம். சிங்கம் சாருக்கு வர ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படி நீங்கள் சொன்ன ஐடியாவுக்கு படி நம்ம இங்கே கூட்டம் வந்துட்டோம். மோட்டு பத்திலோ இந்த இடத்துல இந்த டோரமான சின்ன கடத்தி வச்சுருக்கிறது தான் நல்லது. டேய் இங்கே மற்ற இங்கே கற்று வச்சுக்கிற அந்த சீட்டை மணி தெரிஞ்சுதுன்னு வையன், அவன் உங்களை விட ரொம்ப மோசமான கேங்ஸ்டர் அடிச்சு மாட்டே வச்சிடுவான். யாரு அவன் கேங்ஸ்டரா? எல்லா பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு டாக்டர், சயின்டிஸ்ட்டு, கோஸ்ட்டு, சாம்பார், அப்புறம் கடைசியாக காட்டெருமை காந்தாருன்னு எல்லாரும் எழுப்பு இருந்தால் தான் அவனால் தீர்த்து வைக்க முடியுது. அவன் வந்துட்டு கேங்ஸ்டரா? ஏய் என்கிட்ட இருக்க ஒரு கேஜெட் பையன்டா, அவனுக்கு சீடி மண்டே அடிச்சு உடைக்க. குடும்பத்தில் பார்த்துட்டா இருக்கீங்க, அந்த கேஜெட் பைய தூக்கி விசில் எறிங்கடா. அதான் நான் பார்த்துக்கிறேன்டா காத்தருமா காந்தாரா, நான் பார்த்துக்கிறேன். நீ போயிட்டு ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னேன், அதை போய் பாருப்போ. ஆமாம் இந்த பழக்க பசங்க கிட்டல உனக்கு என்ன வேலை? போய் பாரு. என்னது நெக்கில் பேசுறீங்க? இருங்கடா. கம்முன்னு சிட்டான் போட்டு உட்காந்துட்டு ஓரமாக உட்காருங்க ஒரு மூலையில். போய் உட்காருங்க. எங்களால் உட்கார முடியாதுடா, அதனால என்ன பண்ணிட்டுப்பா. எப்போ அந்த சுவிட்சை எப்படி இருந்தாலும் ஒரு கேடிப்பா, அவன் கண்டுபிடிச்சி வந்துடுவான்ப்பா அந்த சுவிட்சை. சரியான ஒரு கிரிமினல் அவன், நமக்கெல்லாம் மேலே. அதனால எப்படி இருந்தாலும் ஃபுல்ஃபில் நெக்கில் தான் வச்சுருப்பாங்கன்னு அவனுக்கு தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஊர் ஃபுல்லாக திட்டேன். இப்போ அவனுங்க எங்கே இருக்கானுங்கன்னு வேறு எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அதனால சிங்கம் சார் ஃபோன் எடுத்தால் அவர் ஃபோனோடு எடுக்க மாட்டேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி நம்ம போயிட்டு டேரெக்டாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு சிங்கம் சார்ட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா நம்ம ஃப்ரெண்டுன்ற முறையில் அவர் சீக்கிரமாக ஆக்ஷன் எடுப்பார். அப்படி சிங்கம் சார் இல்லைனா லிட்டில் சிங்கம் வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு வந்துட வேண்டியதான். இந்த சைடு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு எங்கே அவனுங்க எங்கே இருக்கானுங்க கஷ்டப்படுறானுங்கன்னு வேறு தெரில. திடீர்னு இந்த மோட்டு பத்தில் வேறு காணும். இதெல்லாம் பார்க்கும்போது பின்னாடி எதுவும் சூழ்ச்சி இருக்க மாதிரி எனக்கு ஒரு சிங்கில் தோணிகிட்ருக்கு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. கேட்டால் என்ன திட்டுறாங்க. ஓகே எனக்கு தெரிஞ்சு பேசாமல் நம்மக்கிட்ட சொல்லாமல், எனக்கு தெரிஞ்சு அந்த பைப்புள்ளைங்க எல்லாம் ஜப்பானு ஃபுர்ஃப்ரீ நகர்னு நமக்கு சொல்லாமல் இல்லாமல் போயிடுச்சுங்களோ, எங்கே டிக்கெட் போட்டு தர மாட்டோன்னு சொல்லிட்டு. அதுவும் தெரிய மாட்டுது. சரி போவோம். போலீஸ்கார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் போலீஸ்கார் ஹெல்ப் பண்ணி கொடுக்க போகிறாரு. வணக்கம் சார் இந்த மாதிரி பிரச்சனை என்னாச்சுன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸை 2 பேர் கடத்திட்டாங்க சார், அதனால் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உள்ளே போய் கொடுக்கட்டுமா சார்? சிங்கம் சார் இல்லையா சார்? இவன் நான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். தம்பி அழாதப்பா, உனக்கு வேணா நான் உன்னை ஜாமீன் அண்ணன் எடுத்து விட்றேன். ஆனால் இப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை, ஜாமீன் எடுக்க கூட காசு இல்லை, அப்போ பார்த்துக்கலாம். சிங்கம் சார் இல்லையா? அவரை நான் மீட் பண்ணணும். எப்பா சிங்கம் சார்லாம் யாரும் இல்லை, எதுக்கு அங்கே வந்தியோ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டுப்பா. சார் அதாவது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சின்சான் டோரேமான் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸு சார். அவங்களை கூட்டிகிட்டு நான் படம் பார்க்க போனேன். அப்படி படம் பார்த்துட்டு நான் திரும்பி வரும்போது என்னாச்சுன்னா திடீர்னு எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க 2 பேர் சோல் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்தாங்க சார். சரி நான் சயின்டிஸ்ட்டை பார்த்து இதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம் நான் போயிட்டு வரத்துக்குள்ளே சின்சான் டோரேமான் அப்போ மோட்டு பற்றி எனக்கு இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தானுங்க. அவனுங்க என்னென்னா காட்டன் மகாந்தாராட்ட ஒரு டார்கெட்டில் பேசிகிட்டு இருந்தானுங்க. இப்போ அவனுங்களே காணும். எனக்கு என்னமோ அந்த காட்டன் மகாந்தாரா தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கடத்தி வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணுறன்னு ஒரு சந்தேகம். எப்போ அப்போதும் போகணும் நிப்பாட்டினது. ஏதாவது படம் கிட்ட எடுக்கணும்னா போய் ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட போய் சொல்லு, அதை விட்டு எங்ககிட்ட சொல்லி நேரத்தை வீணாக்காத, கிளம்பானே. சார் எனக்கு என்ன ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு போக தெரியாமலா சார், வழி தெரியாமலா சார் எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். தெரிஞ்சில்லப்பா, போலீஸ் ஸ்டேஷன் காலி பண்ணிட்டு கிளம்பு. போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் தான் சார் காலி பண்ணணும். போலீஸ் தான் போலீஸ் ஸ்டேஷன் காலி பண்ணணும். பப்ளிக் எப்படி சார் காலி பண்ண முடியும்? சிஜாடி சிங்கம் சாரோட ஒரு ஃப்ரெண்டு நோக்கத்துக்காக தான் ஒன்று கம்முன்னு விட்டுட்டு இருக்கா. இல்லை வர டச்சுருக்கு லட்டி சார்ஜ் தான் உனக்கு. அதுதான் சார் நானும் சொல்கிறேன். சிங்கம் சாரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சார் மோட்டு பத்திலோ, அவங்களும் தான் சார் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. கொஞ்சம் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்கள் சார் ப்ளீஸ் சார். சரி என்னடா சோதனை இது, இன்றைக்கி ஃபுல்லாக சோதனைக்கு மேலே சோதனையாக இருக்குது. ஆக்சிடெண்ட்டாக அது இதுன்னு இந்த வாரமே நமக்கு சரியே இல்லாமல் போயிட்டுருக்கு. இவங்க வேறு கம்ப்ளைண்ட் எடுக்காமல் போய் கதை சொல்லணும்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸில் போய் கதை சொல்லுன்னு சொல்கிறாங்க. பேசாமல் இந்த இடத்த விட்டு கிளம்புனா தான் சீஜன் நமக்கு மரியாதை கிடைக்கும். பேசாமல் ஏர்போர்ட்டில் போயிட்டு அவங்க பேரில் ஏதாவது ஃப்ளைட் டிக்கெட் ஏதாவது புக் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சா எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றலான்னு தோணுது.
நீங்கள் கப்புச்சுன்னு கம்முடுங்க. அவங்க மோட்டு பத்தில் என்ன தேவைனாலும் பார்த்துப்பாங்க. அது மோட்டு பத்தில் வெளில வாங்கடா, வீட்டு வெளில. ஹே மேன், அது எங்கள் வீடு தான். நாங்கள் இங்கே தான் தோட்டத்தில் இருந்தோம். என்ன விஷயம் சொல்லு மேன். ஃபோன் கால் வந்திருக்கா, அது முக்கியமாக நான் போகிறேன். அதனால இவனுங்க 2 பேரும் தப்பிச்சு போகாமல் எங்கே இருக்காமல் எங்கேயுமே இல்லாமல் பத்திரமா பார்த்துக்கிற வழியை பாருங்க, சரியா? ஏன்னா போய் ஏர்போர்ட்டில் போய் விசாரித்ததில் சின்சான் டோரேமான் பேரில் எந்த டிக்கெட்டுமே ஃப்ளைட் டிக்கெட்ஸுமே போகல. ஆனால் மோட்டு பத்தில் பேரில் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு கண்டிப்பாக ஃபுர்ஃப்ரீ நகர் போயிருக்கணும். ஒன்று அவனுங்க 2 பேர் ஃபுர்ஃப்ரீ நகரில் இருக்கணும், இல்லைனா அவனுக்கு 4 பேரும் என்னை ஏமாற்றிட்டு அங்கே போயிருக்கணும், இல்லைனா வேறு ஏதாவது விஷயம். இதெல்லாம் நம்ம தெரியணும்னா ஃபுர்ஃப்ரீ நகர் போனால் தான் தெரியும். அதுமாதிரி சிங்கம் சார்கிட்ட கால் பண்ணி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணதில் பார்த்தீங்கன்னா மோட்டு பத்திலும் அங்கே தான் இருக்காங்கன்னு சிங்கம் சார் இன்ஃபார்ம் கொடுத்துருக்காரு. ஸோ உடனே நம்ம போனோம். ஆனால் இப்படியே போக முடியாது. அந்த காட்டெருமை காண்டார மாடம் தான் காண்டார எருமை மாடு மாஸ்க் போடுவானா, நானும் இந்த வேஷத்தை மாற்றிட்டு போகிறேன். துரேந்தர் படத்தில் வர மாதிரி வேஷத்தை மாற்ற வேண்டியதான். இதுதான் என்னோடய புதிய வேஷம் கைஸ். இப்படி தான் நான் ஃபுர்ஃப்ரீ நகருக்குள்ளே போகிறேன். பாருங்கள், உங்களுக்கு நல்லா காட்டுறேன் எப்படி இருக்கேன், அழகாக இருக்கேனா? சரி, இந்த வேஷத்தோட தான் ஃபுர்ஃப்ரீ நகரில் நுழைய போகிறேன். ஏன்னா நான் நார்மலாக போனேன்னா கண்டிப்பாக எல்லாம் சந்தேகம் வந்துடும். அதனால தான் நான் இதில் போகிறேன். இது பைக் எடுத்துகிட்டு ஃபுர்ஃப்ரீ நகருக்கு பறக்க போகிறோம். பறக்கிறோம் பைக் எடுத்து பறந்து போகிறோம் கைஸ். துரேந்திர படத்தில் எப்படி ஹீரோ வந்து பாகிஸ்தானில் ஸ்பை வேலை பார்த்தாரோ அதே மாதிரி இந்த சிஜே ஃபுர்ஃப்ரீ நகரில் ஸ்பை வேலை பார்க்கறதுக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் இந்த மாறு வேஷம். ஆதிவதிக்கு ஹாயாஹூன்னு பாட்டு பாடிட்டு இந்த சிஜே ரிவெஞ்ச் எடுக்க போய்கிட்டு இருக்கான். எப்படி இருக்குது என்னோடய வெர்ஷன் ஆஃப் பாட்டு? ஓகே, கிட்டத்தட்ட ஃபுர்ஃப்ரீ நகரை நம்ம நெருங்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் போய் அடிக்கிற அடியில் மோட்டு தின்ன சமோசா கடையிலேருந்து அந்த மேஜரோட வீடு வரையும் எல்லாம் உடஞ்சி சாம்பலாக போகுது. நேர் வழியில் போனால் தானே பிரச்சனை. குறுக்கு வழியில் போகிறவனுக்குலாம் குறுக்கு வழியில் தான் போய் தான் டீல் பண்ணுறது அந்த சிஜோட வழக்கம். அழகாக லேண்டிங் பண்ணி ஓகே, இது வந்து நம்ம ஊர் கிடையாது. ஸோ அதனால் நம்ம பார்த்து பொறுமையாக போனால் தான் இந்த விஷயத்தை நம்ம காப்பாற்ற முடியும். ஓகே, நம்ம பைக் வந்து நல்லா அவனுக்கு மோடு தெரியும். அதனால் நம்ம இந்த ஷெட்டில் விட்டு போகிறது தான் சேஃபாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இதை விட்டுட்டு போவோம் அவனுக்கு. ஓகே போவோம். இங்கேருந்து தான் அந்த பச்சை கலர் வீடு தான் அவனுக்கு வீடுன்னு நினைக்கிறேன். தங்கத்தால் செஞ்ச வீடு, அதிசயமான ஒரு வீடு. யாருங்க வந்திருக்கீங்க? நான் வந்து காட்டன் மகாந்தராவோட அசிஸ்டண்ட்டு. உன்னை அதாவது மோட்டு பத்தில் எங்கே இருக்காங்க? அது கொஞ்சம் வரராஜாதி, அது பின்னாடி தான் இருப்பானுங்க. மேன், என்ன மேன் விஷயம், எதுக்காக வந்திருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு பத்திலோ நான் வந்து ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எங்கள் காட்டன் மகாந்தாரா சார் சின்சானு டோரேமான் ஹெலிகாப்டர் எடுத்து வர சொன்னார். உங்கள் 2 பேரும் எங்கே இருந்துக்கு சொன்னார். நான் போகிறேன். ஓகேப்பா, 100 மண்டா போயிட்டு பத்திரமா அவனுக்கு ஃபோன் பண்ணுன்னா காட்டன் மகாந்தாரா இருந்தான். ஹே யார் நீ எதுக்கிட்ட எங்கள் கட்சி போயிட்டுருக்க? ஏற்கனவே வந்து கத்துறானே, இல்லை நீ வேற இங்கேருந்து இறக்கி விட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டே இருப்போம். டேய், நான் தான்டா இந்த சின்சான் டோரேமான், நான் தான் சிஜே தான். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா இவங்க மாறு விஷயம் போட்டு எப்படியாவது நான் கண்டுபிடிக்கணும்னு நினச்சி தான் மாறு விஷயத்தில் வந்திருக்கிறேன். நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்கன்னா. அப்போ சோல் எக்ஸ்சேஞ்செலாம் உண்மை கிடையாது, போய் தானே நீங்கள் பண்ணுறதுலே தெரியுது. இது மோட்டு பத்தூர் தான் வயதை கொடுத்தானுங்க, பணம் காசு எங்களே தூக்கின்னு போய் உள்ளே வச்சிட்டானுங்க. சரியான ஆளுங்கடா அவனுங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சரி, நம்ம வீட்டுக்கு போய் மித்த விஷயத்தெல்லாம் பேசிக்கலாம். எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னா. நாங்கள் கஷ்டப்பட்ட கற்றுறதுக்கு நீங்கள் பத்துமா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பார்த்துங்க. பாய் காஸ், பாய்.